தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ள நிலையில் சிந்தாமணி பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், மதுரைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் போலீசார் எவ்வளவு பேர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, மதுரையில் நடைபெறக்கூடிய பாஜக தமிழக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு தங்கியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா தங்கியுள்ள விடுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் அமித்ஷாவிற்கு Z+ பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர் இரவு தங்கும் விடுதியில் மத்திய பாதுகாப்பு படை மற்றும் தமிழக காவல்துறை சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து காலை 11 மணி அளவில் தனியார் விடுதியில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் ஒத்தக்கடையில் நடைபெறக்கூடிய தமிழக பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இவரை வரவேற்பதற்காக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் அவருடன் கலந்து கொள்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் என்று பாஜக வட்டாரத்தில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இரவு தங்கியுள்ள அமித்ஷா அவர்களுக்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு காவல்துறையினர் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.